இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் உங்கள் மீதும் உங்கள் மனைவி மீதும் பரிசுத்தமான தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை உருவாக்குகிற திட்டம். உங்க மேல இருக்கிற திட்டத்தை உடைக்கும்படிக்காக பொல்லாத கிரியைகள் உங்கள் குடும்பத்தை ஒருவேளை அசைக்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வரலாம். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? வேதத்துல ரொம்ப தீர்க்கமாக ஆண்டவர் இதை குறித்து பேச இருக்கிறார். மல்கியா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ ஆண்டவர் உங்கள் மேலும் உங்க கணவர் மேலும் உங்க குடும்பத்தின் மீதும் வைத்திருக்கிற திட்டம் இங்க அடிப்படையிலேயே தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உண்டு பண்ணுகிறது. கடவுள் உங்க கூட இல்லைன்னா நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்கு. ஆவியின் கனிகளிலே நீடிய பொறுமையையும் சமாதானத்தையும் நற்குணத்தையும் சொல்லியிருக்கிறார். தயவாய் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல முழங்காலிட்டு உங்க ஒருவருக்கொருவர் செய்த கஷ்டங்களை தவறுகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி, ஈகோ, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை எல்லாம் விட்டு வெளியே வரும்படிக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கிருபையை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதுக்காக நான் உங்களுக்கு செபிக்கிறேன். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து செபிக்கிறீங்களா? அன்புள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர், நீர் வீட்டை கட்டுகிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீங்க கொடுத்த மனைவியையும் கணவனையும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற, குடும்பத்தை நோக்கி வருகிற பொல்லாத கிரியைகளின் பிரச்சனைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். குடும்பத்துல சமாதானத்தை சந்தோஷத்தை குழைத்து போடுகிற ஆவிகள், குடும்பத்தை டார்கெட் பண்ணி பிரிக்கிறதற்காக செய்யப்படுகிற காரியங்கள், பொல்லாத ஆவிகளின் அந்தகார செய்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு வெளியே போ என்று சொல்லி ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொன்னீங்களா? இன்றைக்கும் தாவீதின் இடிந்த கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து மீண்டுமாய் ஸ்தாபித்தது போல இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் என்னோட குடும்பத்தையும் அவர் ஸ்தாபிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.